ஒரு குட்டி கதையும் இறைவார்த்தையும். தரிசனம் இல்லாதவர்கள். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 33 கிராமத்தில் பிறந்து உயர்நிலை பள்ளியில் உற்சாகத்துடன் படித்து பின் பட்டணத்திற்கு சென்று பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்ற ஒரு வாலிபனுக்கு அரசாங்கத்தில் நில அளவை செய்யும் வேலை கிடைத்தது. ஒரு நாள் அவர் தனது அலுவலக வாகனத்தில் தனக்கு கீழ் இருக்கிற உதவி எழுத்தாளர்களை அழைத்து கொண்டு மலை அடிவாரத்திற்கு கீழே உள்ள நிலங்களை அளப்பதற்காக சென்றார். அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் போது செம்மண் நிலத்தில் இருந்து வெள்ளை எலி ஒன்று வெளியே வந்தது. இந்த அதிகாரிக்கு முன்பாக அந்த எலி அங்குமிங்கும் ஓடியது. அந்த அதிகாரி அலுவலக ரெக்கார்டுகளை தன் சக ஊழியர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த எலியை விரட்ட ஆரம்பித்தார். முதலாவது அந்த எலி மெதுவாக ஓடி அவரது ஆர்வத்தை தூண்டி அவர் வந்த நோக்கத்தை மறக்கச் செய்துவிட்டது. பிறகு அங்கிருந்த ஒரு பொந்திற்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. கிட்டத்தட்ட 20 நிமிடங்களுக்கு மேல் அவருக்காக காத்திருந்த உடன் அலுவலர்கள் தலையில் கை வைத்து உட்கார்ந்து கொண்டிருந்தனர். திரும்பி வந்த அவர் அவர்களை பார்த்து, வந்த நோக்கத்தை மறந்துவிட்டேனே என வெட்கத்தோடு தலை குனிந்தார். அதே போல வேதத்திலும் தேவன் சிம்சோன் மேல் வைத்த தரிசனம் பெரியது. யாருக்கும் கிடைக்காத மகா பெரிய பலம் அவனுக்குள் இருந்தது. பெலிஸ்தர் கையில் அடிமையாக கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கவும் தேவன் விரும்புகிற பாதையில் சேர்க்கவும் தாயின் வயிற்றில் உருவாகிறதற்கு முன்பாகவே சிம்சோனை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் சிம்சோனோ எதிர்மாறான காரியங்களை செய்தான். எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிட்டான். யாரோடு சம்மதம் செய்யக்கூடாதோ அதை செய்தான். யாரோடு சிநேகம் வைக்கக்கூடாதோ அதை செய்தான். இறுதியாக தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றாமல் வெட்கத்தோடும் அவமானத்தோடும் வேடிக்கை பொருளாக மாறி மரித்தும் போனான். ஆம், நமது தரிசனம் நிறைவேறுவதற்கு உதவும் நண்பர்கள் தேவைத்தான். அதே நேரம் நாம் படிக்கின்ற பள்ளியானாலும் கல்லூரியானாலும் ஊழிய களமானாலும் தரிசனம் இல்லாதவர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை இனம் கண்டுபிடித்து நாம் ஒதுக்கி தள்ள வேண்டும். ஏனென்றால் கொட்டாவி விடுகிறவனாய் பார்த்தால் நமக்கும் கொட்டாவி வரும். வாந்தி எடுக்கிறவனை பார்த்தால் நமக்கும் வாந்தி வரும். அதுபோலவே தரிசனம் இல்லாதவர்களோடு நாம் கூடியிருப்போமானால் நமது தரிசனத்தை நாம் இழந்து போவோம். தொடர்ந்து இது போன்ற கதைகளையும் இறை வார்த்தைகளையும் கேட்பதற்கு நாம் ஜீசஸ் லீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.